What God has united, human beings must not divide. மார்க் 10:9. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒரு வாக்குவாதம். மனைவி சொல்லுகிறார், நாங்கள்லாம் செத்துட்டா நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போயிடுவோம் முல்ல, அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க? கணவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வேற தொந்தரவே இல்லை, இதே மோட்சமாயிடும், நாங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஆக இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய நிலவரங்கள். மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்குமாக தலைவலியாகவும் இருக்கலாம், ஆறுதலாகவும் இருக்கலாம், தேர்தலாகவும் இருக்கலாம். ஆனால் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தைகளினால்தான் திருமணங்கள் அர்ச்சிக்கப்படுகின்றன, அருட்சாதனங்களாக மாற்றப்படுகின்றன. என்னுடைய அருள் ஆசீர்வாதத்தை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அத்தகைய கருத்தை தருவதுதான் இன்றைய நற்செய்தி. I am who I am. God was not just giving a name, but God was making a promise. God said, I will always there for you no matter what happens. நாமே இருக்கிறவர். கடவுள் ஒரு பெயரை கொடுக்கவில்லை, கடவுள் ஒரு உறுதிமொழியை அளித்தார். அது என்ன நேர்ந்தாலும் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் கூறியது போல் உள்ளது. ஆக 3 to get married என்று ஒரு புத்தகம் ஒரு ஆன்மீக அறிஞர் எழுதியிருக்கிறார். கணவனும் மனைவியும் இடையே இறைவனும் அங்கே இருத்தல் வேண்டும். ஆகவே என்றும் கடவுள் உங்களோடு, நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று சொல்லும் பொழுது முதலில் அந்த திருமணமாகின்ற கணவன் மனைவிக்கு இடையே, அதன் பிறகு அந்த குடும்பத்துக்கு இடையே, அதன் பிறகு அந்த இனம், குடும்பம், மக்கள், கூட்டம் என்று வளர்ந்து கொண்டு போவது த நியூக்ளியஸ் குடும்பம். அவையார் அரசனை பார்த்து வரப்புயர்க என்று வாழ்த்துவார். ஒரே வார்த்தை, வரப்புயர்க. அர்த்தம் என்ன? வரப்புயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் பயிர் உயரும், பயிர் உயர்ந்தால் மக்களுடைய வாழ்வு உயரும், மக்களுடைய வாழ்வு உயர்ந்தால் மன்னனுடைய கோல் உயரும். ஆக மன்னனை வாழ்த்துவதற்கு அடிப்படையாக வரப்புயர்க என்று வாழ்த்தினார். நாம் போப்பாண்டவர் ஜான் பால் குடும்பங்கள் வளர்க வாழ்க என்று வாழ்த்துவார். குடும்பங்கள் தான் திருச்சபையினுடைய அடிப்படை, ஆணிவேர், நியூக்ளியஸ். ஆகவே இந்த குடும்பங்கள் சிறப்பாக இருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் சமுதாயமே ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவது எது? இறைவனுடைய அருள் ஆசி. அன்பான மக்களே, சிறுவத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விழுமியங்களை கற்றுத்தர வேண்டும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே, வளர்ந்த பிறகு கற்றுக்கும். அந்த பிள்ளை பாவம், அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் என்று நினைக்காதீர்கள். நேற்று இரவு 8:15 8:30 கதவெல்லாம் பூட்டியாச்சு, எல்லாம் சாத்திட்டு போகிறாங்க. நான் மாதாக்குடியில் பார்க்குறேன், கேமராவில் பார்க்குறேன், ஒரு தகப்பன் சின்ன குழந்தை ஒன்று வந்து மாதாக்குடியில்கிட்ட வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பூ எல்லாத்தையும் பறித்து மாதாக்கு வைக்கிறார். விட்டுருவனா, சாமிக்கு மலை ஏறிடுச்சு, சத்தம் போட்டு ஓடி இருக்கவங்கள போய் அவனை போய் கூட்டிகிட்டு வா. யார் அவன்? கூட்டிகிட்டு வா. அவன் தான் தெரிஞ்ச ஆள் தான், ஒன்றும் தெரியாத ஆளும் கிடையாது. என்னய்யா, அது அழகாக இருந்தால் இன்னொரு 10 நாளைக்கு மாதாவுக்கு அழகாக அந்த பூ இருக்குமே,
அதை பார்க்கும்போதெல்லாம் நான் பெருமையாக நினச்சிக்குவேன், பெங்களூர் மாதிரி நான் இந்த இடத்த வச்சுருக்கிறேன். பெங்களூரில் தான் செடிகளுக்கு மேலே கூரை போட்டு வச்சுருப்பாங்க, வெயிலில் நனையாமல் அழகாக பூ பூத்துக்கிட்டு இருக்குது. அதை போய் பறித்து நீ மாதாவுக்கு இருக்கிறிய, கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையார் மாதிரி வேணும்னா நீ வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டு வா இப்படின்னு அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்னதும் அவனோட சேர்ந்து தான் பூ பறிச்சுது. அது என்ன பண்ணிச்சு, உடனே வந்துச்சு ஆஃபீஸ் மேலே இருக்கிற சோஃபா மேலெல்லாம் ஏறி விளையாடுது. ஒரு கத்தனை பாருங்க, மறண்டு போச்சு. அப்படியே வந்து அப்பா பக்கத்தில் நின்று, அது ஒரு இடத்துக்கு வந்தோமா மரியாதையாக நிற்கணும். எல்லா இடமும் விளையாட்டு இடம் கிடையாது. இப்போ நாளைக்கு இது ஆஃபீஸ்க்கு வந்தால் விளையாடுமா? அப்போ சொன்னேன், இப்போவே நீ அந்த பிள்ளைக்கு பூ பறிக்க கற்றுக் கொடுத்துட்ட ஓசியில், அது இன்னும் வாழ்நாள் பூரா ஓசியில் பூ பறிக்க போகுது. இல்லை ஃபாதர், நான் இனிமேல் செய்ய மாட்டேன். இல்லை, பிள்ளைகளுக்கு அந்த வளரும் வயதிலேயே இதை நான் செய்யக்கூடாது, இதை இப்படி செய்ய வேண்டும், இந்த இடத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். வயிற்றில் இருக்கும் பொழுதே பிள்ளைகள் தாயினுடைய ஒவ்வொரு செயலையும் அறியக்கூடியவை என்றால், வளர்ந்த பிறகு அதுக்கு நல்லா தெரியும். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் தெரியும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை அப்படி இப்படி வச்சுட்டு நின்றுச்சு. ஒரு வேளை பார்த்துருப்பீங்க கேமராவில், கை கூப்பி நில்லுன்னு சொன்னேன். கேமராவில் பார்த்தா என்ன, அந்த பிள்ளைக்கு தெரியட்டும் இங்கே பக்தியாக இருக்க வேண்டிய இடம், அது இப்படி நின்றுட்டு இருந்துச்சு. இல்லை, இப்படி நிற்க வேண்டிய இடம் கிடையாது இது. ஆக எதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டுமோ, சின்ன பிள்ளை தானே பாவம் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு நிச்சயமா இன்னும் சொல்லித்தர வேண்டும். The program of utilitarianism, individualistic understanding of freedom, a freedom without responsibilities, is the opposite of love, even as an expression of human civilization considered as a whole. Letter to families, குடும்பங்களுக்கு போப் ஜான் பால் புனிதர் எழுதிய கடிதத்தில் இருந்து, தனியொரு புரிதலின் சுதந்திரம், பொறுப்பற்ற சுதந்திரம் சார்ந்த பொருள் பயன்பாட்டு அன்புக்கு ஒட்டுமொத்த நாகரிகத்தின் வெளிப்பாட்டுக்கு எதிரானது. எனக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை எப்படி நான் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதை அதிகமாக துஷ்பிரயோகமோ அல்லது ஏனோ தானோ என்று கண்டுகொள்ளாமலோ இருத்தல் ஆகாது. அதை எப்படி நான் வழிநடத்தப்பட வேண்டும், வழிநடத்த வேண்டும் பிறராக இருந்தால். Love is silence when your words would hurt. Love is patience when your neighbors cut. Love is deafness when the scandal flows. Love is promptness when need is sin. Love is courage when life is mean. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தைகள், உனது வார்த்தைகள் புண்படுத்துமானால் அமைதி, உன் அயலான் வருத்தினால் பொறுமை, வதந்திகள் உலாவுகையில் கேளாமை, பிறர் துன்பங்களை நினைவு கூறல், கடமை அழைக்கையில் உடனே செய்தல், வேதனைகள் மத்தியில் துணிவு. It is not a plane until it flies. It is not a ship until it sails. It is not a horn until it sounds. It is not love until it is given away. பறக்காத வரை அது விமானம் அல்ல, கடலில் பயணிக்காத வரை அது கப்பல் அல்ல, ஒலி எழுப்பாத வரை அது ஒலிப்பான அல்ல, கொடுக்கப்படாத வரை அது அன்பு அல்ல. அன்பு என்றால் கொடுக்கப்பட வேண்டும், ஷேரிங் அண்ட் கேரிங். அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்பதற்கு இலக்கணம். சிலுவையில் கரம் விரித்து தன் உயிரை கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Prefer her to all your friends, even to the children she has borne you, and let these be loved by you for her sake. Learn the fear of God, and all the rest will flow as from a spring, and your house will be filled with countless blessings. St. John Chrysostom. உன் நண்பர்கள் அவள் உனக்கு பெற்ற குழந்தைகளுக்கு மேலாக அவளை தேர்ந்தெடு. வீட்டில் மனைவியை பற்றி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். அவளுக்காக இவர்களை அன்பு செய்,
இறைவனுக்கு பயப்படுதலை கற்றுக்கொள். மற்ற அனைத்தும் ஒரு நீரூற்றை போல பொங்கும். உனது வீடு எண்ணிலடங்கா ஆசிரால் நிரப்பப்படும். இத்தகைய விழுமியங்களை நாம் கடைபிடித்தோம் என்றால் முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus Christ, your call to holiness extends to all in every state of life. Sanctify our lives as married couples and as singles, that we may live as men and women who are consecrated to you. ஆண்டவராகிய இயேசுவே, வாழ்வில் எல்லா நிலையினருக்கும் புனிதத்துக்கான அழைப்பை நீர் விடுக்கிறீர். உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக தனித்தும் தம்பதியாராகவும் வாழ எங்கள் வாழ்வை தூய்மைப்படுத்தும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த வல்லமையான நற்கருணை ஆராதனையில் நாங்கள் மட்டுமல்ல, எமோடு சேர்ந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திரளும். உள்நாடு, வெளிநாடு, அருகில் வெகு தொலைவில் என்று உம்மை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் நாடி தேடி ஜெபிக்கின்ற மக்கள் பயணத்தின் சமயத்திலும் அல்லது எங்கு இருந்தாலும் அவர்கள் இந்த விசுவாச உணர்வுடன், அந்த வேட்கையுடன், ஆர்வத்துடன் உடைய வார்த்தைகளை செவிமடுக்க வேண்டும், அது ஆசிரை பெற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். அவர்களை உம்முடைய உள்ளங்கையிலே தாங்கிரலும், கண்ணின் கருமணி போல அவர்களை பாதுகாத்திரலும். அவளை வழிநடத்தவர்களுக்கு முன்னும் துணையாக இருக்கவர்களுக்குள்ளும் பாதுகாவலாக இருக்க அவர்களுக்கு பின்னுமிருந்து ஆசீர்வதியும். ஏற்று வரமருடும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.